மகிந்த வீட்டில் பரபரப்பு. ராஜபக்சவின் மகனுடன் கூட்டு வங்கி கணக்கு. வைத்திய காரணங்கள் கூறி தப்பிக்க நினைக்கும் மகிந்த குடும்பம். நடந்ததென்ன? கடலில் மிதந்து வந்த பொருளை திறந்து பார்க்க முற்பட்ட இளைஞருக்கு நேர்ந்த கதி. தமிழர் பகுதியொன்றில் நடந்த பயங்கரம். வந்திறங்கியது இலங்கை போலீசாருக்கு நவீன கருவி. சிக்கப் போகும் பல 1 கிலோமீட்டருக்கு அப்பாலும் தப்ப முடியாது. காட்டுக்குள் நடமாடிய மர்ம நபர்கள். சுற்றி வளைத்த விசேட அதிரடி படையினருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. மிகுதி பணத்தை திருப்பிக் கொடுத்து இலங்கையில் முன்மாதிரியாக செயற்பட்ட தமிழ் பெண் அமைச்சர். மக்கள் பெரும் வரவேற்பு. யாழில் வேலை செய்து கொண்டிருந்த இளைஞன் கேமராவில் பதிவான காட்சியால் போலீசாருக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி. செவ்வந்திக்காக அதிகரிக்கும் சன்மானம். நாமலின் கதாபாத்திரத்தில் நடிக்க அழைப்பு. மகிந்தவின் திரைப்படத்தில் நடிக்க ஆள் சேர்க்கும் நாமல். இலங்கைக்கு வருகிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. மின்சார கட்டணங்களை உயர்த்துமாறு IMF கோரிக்கை. மீண்டும் சிக்கல் நிலை. பாடசாலை மாணவர்களை ஏற்றாமல் செல்லும் பேருந்துகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை. 125 கோடி பெறுமதியான பொருள் தீயில் கருக்கிய சுங்கம். கடவுள் என்று வர்ணித்து கொண்டிருக்கின்ற நீதிபதிகளுக்கே நீதிபதியான உங்களோட குழப்பங்களை கொண்டு உங்களோட மாவட்டத்தில் வீட்டுக்குள்ள வச்சு கொள்ளுங்க, அல்ல கூட வீட்டுக்குள்ள வச்சு கொள்ளுங்க. தமிழ் மக்களால் நீதியின் உச்சமாக பார்க்கப்பட்ட இளஞ்செழியன் தமிழன் என்பதால் அனுர அரசு பிழையாக முடிவெடுத்துள்ளது. நாடாளுமன்றில் சீறிய அர்ச்சுனா. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச தலைமையிலான கோல்டன் ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் நிறுவனத்திற்கு எதிராக 2016ஆம் ஆண்டு முதல் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது. இதன்போது 59 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிலையான வைப்பு தொகை இருந்ததாகவும் அந்த வங்கிக் கணக்கு ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டெய்சி போரஸ்ட் விக்ரமசிங்கவின் பெயரில் பேணப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. 97 வயதான டெய்சி போரஸ்ட் விக்ரமசிங்க விசாரணைகள் தொடர்பான வாக்குமூலத்தை பெறுவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நேற்று அழைக்கப்பட்டார். வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு கடுவல நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். 59 மில்லியன் ரூபாய் கூட்டு கணக்கு தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அது எவ்வாறு சம்பாதித்தது என்பது குறித்து வெளியிட முடியாதெனவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்தனர். நிதி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் பிரதிவாதி சார்பில் பிணை கோரிய சட்டத்தரணி இது தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணை 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதாகவும் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக 2017ஆம் ஆண்டு விசாரணை பகுதி கோப்பு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் எனது கட்சிக்காரர் முதலில் விசாரணைகள் தொடர்பாக 10 ஆண்டுகளுக்கு முன்பு வாக்குமூலம் கொடுத்தார். இப்போது அவருக்கு 97 வயதாகிறது. உடல் வலிமையுடன் சுற்றித் திரிந்தாலும் அவரது நினைவாற்றல் நல்ல நிலையில் இல்லை. அவர் பெயரை தவிர வேறு எதுவும் நினைவில் இல்லை. காலை உணவுக்கு அவர் என்ன சாப்பிட்டார் என்பது கூட அவர்களுக்கு நினைவிருக்காது. இதுபோன்ற சூழ்நிலையில் 2013இல் வங்கி கணக்கில் நடந்த பண பரிவர்த்தனைகள் குறித்து விசாரணை அதிகாரிகள் விசாரிக்கின்றனர் என தெரிவித்திருந்தார். கருத்து கொண்ட கடுவல நீதவான் நீதிமன்றம் சந்தேக நபர் தலா 50 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் செல்ல உத்தரவிட்டது. டெய்சி போரஸ்ட் என்ற பெண்மணி ராஜபக்சர்களின் பினாமியாக செயற்பட்டு வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்னைய காலங்களில் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து விபத்துகளை குறைக்கும் நோக்கில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்பீட் கன் சாதனங்கள் இலங்கை போலீசுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. இரவில் மிகவும் திறம்பட பயன்படுத்தக்கூடிய இந்த சாதனம் 1.2 கிலோமீட்டர் தொலைவில் வரும் வாகனத்தின் வேகம், சாரதியின் புகைப்படம் மற்றும் வாகனத்தின் இலக்கம் உள்ளிட்ட பல தகவல்களை பெற முடியும். இதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட வீடியோவை நீதிமன்றில் சாட்சியாக சமர்ப்பிக்கவும் முடியும் என போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணவல தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆரையம்பதி கடற்பகுதியில் பொருளொன்று மிதந்து வந்துள்ளது. மிதந்து வந்த பொருளை திறந்து பார்க்க முற்பட்ட போது இடம்பெற்ற வெடிப்புச் சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். நேற்று மாலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் ஆரையம்பதி திருநீட்டுக்கேணி பகுதியை சேர்ந்த 23 வயதுடைய வரதராஜன் எனும் இளைஞனே படுகாயமடைந்துள்ளார். இவர் ஆரையம்பதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். 4 இளைஞர்கள் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது குறித்த பொருள் கடலில் மிதந்து வந்த நிலையில் அதனை திறக்க முற்பட்ட போதே வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு சென்ற போலீசார் மற்றும் ராணுவத்தினர் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
சிறுவர்கள் மற்றும் மகளிர் விவகார அமைச்சினால் வழங்கப்பட்ட மேலதிக பணத்தை அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் செலவிடாமல் திருப்பி வழங்கியுள்ளார். தனது வெளிநாட்டு பயணத்தின் பின்னர் ஏற்பட்ட கூடுதல் செலவுகளுக்காக வழங்கப்பட்ட பணத்தை இவ்வாறு ஒப்படைத்துள்ளார். அதற்கமைய அவர் 240 அமெரிக்க டாலர்களை அமைச்சின் பொருளாளரிடம் ஒப்படைத்துள்ளார். அது தொடர்பான ரசீது அதன் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 11 முதல் 16ஆம் தேதி வரை ஜெனீவாவில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு 240 அமெரிக்க டாலர்களை மீதப்படுத்தியுள்ளார். இலங்கை நாணயத்தின் பெறுமதி அது 69,960 ரூபாயாகும். ஆடம்பர செலவு செய்ய பெருந்தொகை பணத்தை அரசியல்வாதிகள் கோரும் நிலையில் கொடுக்கப்பட்ட சிறிய பணத்தையும் மீதப்படுத்திய அமைச்சரின் செயற்பாடு குறித்து மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் உள்ள களஞ்சிய சாலையில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற வாழ்வீட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவரின் விரல் துண்டாடப்பட்டுள்ள நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் கொக்குவில் பகுதியில் களஞ்சிய சாலை ஒன்றிற்கு மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் களஞ்சிய சாலையினுள் வேலை செய்து கொண்டிருந்த இளைஞரின் மீது வாழ்வெட்டினை மேற்கொண்டு தப்பி சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காணொலிகள் போலீசாரினால் பெறப்பட்டுள்ளன. இந்த நிலையில் விரல் துண்டாடப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் இளைஞர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் விரலை பொருத்துவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சம்பவத்திற்கான காரணங்கள் இன்னும் வெளிப்படுத்தப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அத்துடன் சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். கனைமுல்ல சஞ்சீவ நீதிமன்றில் சுட்டுக்கொள்ள உதவிய சந்தேகத்தில் தேடப்படும் செவ்வந்தி தொடர்பில் தகவல்கள் வழங்குவோருக்கு 10 லட்சத்திலிருந்த சன்மானம் 12 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் கீழே குறிப்பிட்டுள்ள இலக்கங்களுக்கு தெரியப்படுத்துமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சந்தேக நபர் தொடர்பில் சரியான தகவல்களை வழங்குவோருக்கு குறித்த சன்மானம் வழங்கப்படுவதுடன் தகவல் வழங்குவோரின் தனிப்பட்ட தகவல்கள் பாதுகாக்கப்படும் எனவும் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வாழ்க்கை வரலாறு ஒரு வரலாற்று படமாக தயாரிக்கப்பட உள்ளது. முன்னாள் ஜனாதிபதியின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச இது தொடர்பான திட்டங்கள் நடைபெற்று வருவதை உறுதிப்படுத்தியுள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர் வாழ்க்கை வரலாற்று படத்துடன் கூடுதலாக வாழ்க்கை வரலாறு தொடர்பான ஒரு குறும்படமும் வெளியிடப்படும் என்று கூறியுள்ளார். வாழ்க்கை வரலாற்று படத்தில் அவர் நடிப்பாரா என கேட்டபோது அதில் தனது குழந்தை பருவ விவரங்கள் இடம்பெறும் என்றும் நடிக்க விருப்பமுள்ள எவரும் இந்த படத்தில் நடிக்கலாம் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்வார் எனவும் இந்த விஜயம் ஏப்ரல் 5ஆம் தேதி இடம்பெறலாம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2024 செப்டம்பரில் இலங்கை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2024ஆம் ஆண்டு டிசம்பர் நடுப்பகுதியில் இந்தியாவுக்கு சென்றிருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க புதுடெல்லிக்கான தனது 2 நாள் பயணத்தின் போது இந்திய பிரதமரை இலங்கைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கோனஹங்கார போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட யாழ வனப்பகுதியில் 2,40,700 கஞ்சா செடிகளுடன் 3 சந்தேக நபர்கள் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். புத்தள போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாமிற்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போதே குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் லுணுகம்பிகர பகுதியில் வசிக்கும் 25, 29 மற்றும் 45 வயதுடையவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளனர். இதனையடுத்து சந்தேக நபர்கள் மூவரும் மேலதிக விசாரணைகளுக்காக கோனஹங்கார போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மின்சார கட்டணங்களை அதிகரிக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரை செய்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் இலங்கை மின்சார சபை மின் கட்டணத்தில் திருத்தம் செய்திருந்தது. இந்த திருத்தமூடாக மின் உற்பத்தி செலவுகள் கட்டணத்தினால் ஈடு செய்ய முடியாத நிலை உருவாகியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட அதிகாரி பீட்டர் ப்ரூவர் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் இலங்கை மின்சார சபை நட்டமடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக உள்ளதெனவும் குறிப்பாக புதிய கட்டணங்களின் காரணமாக செலவுகளை ஈடு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையின் கடன் தொகை மீண்டும் அதிகரித்து செல்லும் அபாயம் காணப்படும். அதேவேளை அவ்வாறு கடன் அதிகரித்தால் இலங்கை மின்சார சபை அரசாங்கத்திற்கு மீண்டும் சுமையாக அமையக்கூடும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாடசாலை மாணவர்களையும் இலங்கை போக்குவரத்து சபை பருவச்சீட்டு பயண அட்டைகளை பயன்படுத்தி பயணம் செய்யும் பயணிகளையும் புறக்கணிக்கும் பேருந்து ஓட்டுநர்களை 1958 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு அரசாங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் ஆலோசனை குழு கூட்டத்தில் இந்த பிரச்சினை விவாதிக்கப்பட்டு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த எந்த ஒரு நபரும் 1958 என்ற இலக்கத்திற்கு முறைப்பாடு வழங்கலாம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.
சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளின் ஒரு தொகையை அளிக்க இலங்கை சுங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கடந்த ஆண்டு வரி செலுத்தாமல் சம்பந்தப்பட்ட சிகரெட் தொகுதி நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாகவும் இதன் பெறுமதி சுமார் 125 கோடி எனவும் இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை சுங்க அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் இலங்கை புகையிலை நிறுவனத்தின் வளாகத்தில் அமைந்துள்ள சட்டவிரோத சிகரெட் அளிப்பு முற்றத்தில் அளிக்கப்பட்டது. மேலும் 2024, 22 மற்றும் 2018 ஆண்டுகளில் சுங்கத்துறையினரால் கைப்பற்றப்பட்ட சிகரெட்டுகளின் தொகுதி சுங்க விசாரணைகளை தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீதியின் கடவுளாக பார்க்கப்பட்ட நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் தமிழன் என்பதால் அனுர அரசு பிழையான முடிவெடுத்துள்ளதென நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கௌரவர் ராஜீவன் அவர்கள் கொண்ட இந்த பிரேரணை என்னவென்றால் யானை தன் தலையிலே மண்ணள்ளி கொட்டிக் கொள்ளுமாம் அந்த வகையான ஒரு சிறுபிதனமான பிரேரணை என்றால் அரசாங்கம் உங்களிடம் இருக்கிறது. அரசாங்கத்திலே மக்களை பாதுகாப்போம் என்ற அடிப்படையில் தான் அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டு நீங்களே ஒரு பாதுகாப்பு பிரேரணையை கொண்டு வந்து வடக்கு கிழக்கில் போதை இருக்கிறது என்று சொல்றது மிகவும் கேவலமானது. நான் இந்த ஒரு சில விடயங்களை சொல்ல வேணும். யாழ்ப்பாணத்திலே வசந்தம் பாமசி என்ற பாமசியிலே 1500 பிரிகாபலின் ட்ரக் 2021 ஆண்டு 22 ஆண்டுகளில் கடத்தப்பட்டு வவுனியாவில் சிறு குழந்தைகளுக்கு விற்கப்பட்ட போது அந்த வழக்குகள் இழுத்தடிக்கு மூடிப்பட்டது. கேதீஸ்வரன் எனப்படுகின்ற வைத்தியரால் அந்த வழக்குகள் மூடப்பட்டது. ஆனால் அது சம்பந்தமாக உள்ள அமைச்சர் இல்லை, உங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இல்லை. இன்னொரு முக்கியமான விடயம், யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஒரு நாட்டின் நீதிமன்றம் சுயமாக இயங்காவிடில் அந்த நாட்டிலே நீதி நியாயம் ஒருபோதுமே நிலைநாட்டப்படாது. ஆனால் என்ன நடக்கின்றால் எங்களுடைய கடவுள் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கிற வடக்கின் கடவுள் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கின்ற நீதிபதிகளுக்கே நீதிபதியான இளஞ்செழியன் ஐயாவை அவருடைய மேலுயர்ச்சியை தடுக்காமல் உங்களுடைய என்பிபி அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் தமிழன் என்ற காரணத்துக்காக அவருடைய பதவியோரை வழங்காமல் அவரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறது. அப்படியான கேவலமான வேலை செய்கின்ற அரசாங்கத்தில் பங்கு வகிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் வடக்கு கிழக்கில் எவ்வாறு போதைகளை குறைக்கலாம் என்று ஒரு பிரேரணையை கொண்டு வருவோம் என்றது கேவலமான செயல். அது தவிர வடக்கு கிழக்கின்ற நீதிமன்ற கட்டமைப்பை எடுத்து பாருங்கள். வடக்கிலே மன்னார் நீதிமன்றத்திலே வெளியிலே வைத்து சுட்டிருக்கிறார்கள் ஒருவரை. அவற்றையெல்லாம் செய்வது யார்? அவற்றையெல்லாம் அதில் பிடிபட்டு அந்த குற்றவாளி ஒரு உறுப்பினர், அதாவது சிஐடியினுடைய உறுப்பினர். ஆகவே உங்களுக்கு கீழே இயங்கிக் கொண்டிருக்கிற படை, அதே படை தான் இந்தியாவில் இருந்து கேரளா கஞ்சா எனப்படுகின்ற அந்த கேரளா கஞ்சா நேவிக்கிலால் கொண்டு வரப்பட்டு ஜாழ்ப்பாணம் கொண்டு வரப்படுகிறது. அதை தவிர ஜாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு ஜிஏ ஒரு ஆள் இருக்கிறார், ஜிஏ பிரதீபன் என்று ஊழல் ஒழிப்பு வன்னியானி என்று தெளிவாக அவருடைய மகனை பற்றியெல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது டீல் அடிக்கிறார் என்கிற அமைச்சர் சந்திரசேகர் ஜிஏயோட. அது சம்பந்தமாக நாங்கள் ஆறுதலாக கதை போல் நேரம் கிடைக்கும் போது. அது தவிர வல்வெட்டு துறையிலே பெரிய வாழ்வெட்டு குழு ஒன்றை, அந்த வாழ்வெட்டு குழு ஒரு வீடுகள் எல்லாம் போய் போட்டு எல்லாத்தையுமே பெட்ரோல் போட்டு எரிப்பேன் சொன்ன வாழ்வெட்டு குழுவை அந்த வல்வெட்டு துறையிலே எங்களுடைய அமைச்சர் தன்னுடைய பிராந்திய இணைப்பாளராக என்பிபிக்கு கொடுத்திருக்கிறார். இது என்ன மாதிரி இருக்கின்றால் நாங்களே எல்லாவற்றையும் வெறிப்போம், ஆனால் தெரியாதது என்பது போல நாங்களே ஒரு பிரேரணையை கொண்டு வருவோம். நீங்கள் ஒரு ஆசிரியர், எங்களுக்கு மிகவும் கேவலமான நிலைமை என்றால் இப்போது வடக்கு கிழக்கிலே இந்த மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு கூடத்தான் கொண்டு வரப்படுகின்றன. உங்களுக்கு அதுக்குரிய பணம் வழங்கப்படுகின்றது எங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் அதை வெளியிலே வந்து சொல்ல வந்து யார் திருப்பியும் நான் சிறைக்கு செல்றேன். இன்றைக்கு விசேடமாக இன்றைக்கு இந்த காலையில் இருந்து இடம்பெற்ற இந்த விவாதத்தின் பொழுது அதாவது உங்களோட குழப்பங்களை கொண்டு உங்களோட மாவட்டத்தில் வீட்டுக்குள்ள வச்சு கொள்ளுங்க, அல்ல கூட வீட்டுக்குள்ள வச்சு கொள்ளுங்க. சரியா? ஒன்று 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 நான் சொல்லவா, இது வந்து எந்த டைம் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணா, உட்காருங்க. சரியோ? சரியா? அதனால சபாநாயகர் அவர்களே අරයා පොඩ බැඳලා දාන්න මේ කතා නැගිටමනේ ලණුවක් දාලා හරි අනේ යනවා යන්න ඕයි තම්සේ හරි හරි நீல அதாவது அந்த சரியா ගරු මන්ත්‍රීතුමා තප්පර 30ක් කාලයක් ගන්න. අයි තප්පර 30ක් පොයින්ට් ඕෆ් එකේ තියෙන විනාඩියක්. හරි මට කියන්න දැන් 2021 අපේ DCC මීටින් එකක් තිබ්බා 31 වෙනිදා. 2021 මගේ ෆෝන් එක ට්‍රැක් කරලා 2021 23 වෙනිදා අපේ සභානායකතුමා ලියුමක් දීලා තියෙනවා පොලිසියට මාව අරස් කරන්න කියලා. හැබැයි මට දැනුවත් කරලා නැහැ. එදා දවසේ ඉඳන්
අපේ සභානායකතුමා කරන්නේ ඕගොල්ලෝගේ මේ ප්ලෑන් එක තමයි මේ ඒක සම්පූර්ණ වැරදි. පොයින්ට් එක මාව අරස්ට් කරන්න පොඩේ ගරු ඇමතුමා කතාව කරගෙන යන්න. கௌரவ உறுப்பினர்களே, இன்று காலையிலிருந்தே இடம்பெற்ற இந்த விவாதம் நல்ல முறையில் இடம்பெற்று சொல்கின்றது. அப்ப நல்ல முறையில் இடம்பெற்று செல்லுகின்ற போது இப்பொழுது எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது, இதில் வந்து அந்த என்னமோ அந்த சிவன் பூசையில கரடி பூந்த மாதிரி ஒரு சில கரடிகள் பூந்து விளையாடுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது.